ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் நமக்கு ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இணைந்து ஹல்லேலூயா இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறதுக்காக ஆயத்தமான ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பண்ணிக்கிறோம் ஆண்டவர். நல்லவர் மன்னிய பாஷை எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஓரி மன பல வனகதா உடமனகரகத நகரகத நகரக சீரகல் கமன அதுரமனகரகசி எல்லாரும் அந்நிய பாஷையோடு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை அற்புதம் நடக்கட்டப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்த புறப்படுத்துகிறோம். வல்லமை இறங்கட்டப்பா, அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும், அந்தகாரத்தின் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். இப்பொழுதே குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், சோர்வுகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இருட்டின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து வாக்காதே போகட்டும். ரிபன ஹதுரி மனல்கரா மனாசியா சைடல் கமநகரகனக செல்லும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களுடைய சோர்வுகள் மாறட்டும், பிள்ளைகளுக்கு எதிரே போராடுகிற எல்லா தடசங்களும் மாறட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லா குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி அசைவாடட்டும். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொன்னவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் ஓ ஜீசஸ் நேம் ஹல்லேலூயா உம்முடைய பெரிதான மகிமை, உம்முடைய பெரிதான அக்கினி ரிவல்கனா ரகன எல்லா குடும்பங்களுடைய சோர்வுகளும் மாறட்டப்பா. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் சமாதானம் உள்ள ஒரு எதிர்காலத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கெட்டி எழுப்புகிறதுக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக சுகம் உண்டாகுவதாக, தெய்வீக சுகம் உண்டாகுவதாக, தெய்வீக சமாதானம் உண்டாகுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் இறங்கட்டும். லாபான ஹாத்துர மனாசியாதரே அந்தல் கமனா ரகதுனி வேதமா நந்தராதியா உடல் கம நாதுரி வேதபட்ச துரதன பௌடகம் தனே உடல் கம நாதுரி வைடகட்ச செல்லுவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த அதிகாலை வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்கள் அற்புதம் நடக்கட்டப்பா. தலைமுறைகள் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தலைமுறைகளுடைய எதிர்காலம் கட்டப்படட்டும். பிசாசு உருவாக்குற எல்லா பொல்லாத கிரியைகளும் உடையட்டும். எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற, எங்களோடு கூட இணைந்து பழகிற எல்லா தேவ மனுஷன்மார் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். உலகத்தில் சகல பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. உலக ராஜ்யங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உலக ராஜ்யங்களில் சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும், நல்ல ஆட்சிகள் உண்டாகட்டும், தெய்வீக மகிமை வெளிப்படட்டும். குடும்பம் தகர்ந்து மன பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களில் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இருட்டின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து வாக்காதே போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தெய்வீக மகிமை வெளிப்படட்டும். அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. மகிமையின் ராஜாவே உம்முடைய கரம் இந்த அதிகாலை வேளையில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இருட்டின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து வாக்காதே போகட்டும். எந்த மனோபாரத்தோடு இன்றைக்கு பகல் வேளையில் அப்பா நான் எதெல்லாமோ செய்ய வேண்டி ஆனால் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயம் தாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி மனோபாரத்தோடு மனோ கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் இன்னைக்கு பகல் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த அதிகாலை வேளை ஒரு அற்புதம் நடக்கட்டும். வேதனையோடு பாரப்படுகிற குடும்பங்கள் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா தடசங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சபைக்காய் செபிக்கிறோம் அப்பா. சுவாச குடும்பங்களை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. வேதனையோடு பாரப்படுகிற ஆண்டவரே அடுத்த லெவலில் வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்டு முன்னேறுகிறதுக்கு மன கவலையோடு சகோதரங்கள், தாய்மார்கள், இயேசுவே எல்லாவரே எல்டேஸ் குடும்பங்கள்
மக்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய பெரிதான மகிமை இறங்கட்டும், அற்புத விடுதல் உண்டாகட்டும், இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். தேவன் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துறதுக்காக செபிக்கிறோம். எல்லா தடசங்களையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரை இன்றைக்கு அதிகாலை வேளையில் பொறுப்படுத்த எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கி மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி குறவும் குற்றங்களும் மன்னியும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக சுகத்தை தருகிறதுக்காக, தெய்வீக சமாதானத்தை தருகிறதுக்காக, தெய்வீக சந்தோஷத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தூரங்களில் ஆன்லைனில் கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா குடும்பங்களை நம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரை விடுவீருவப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்கள் தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். அற்புதமானவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு தியானிக்கிறதுக்காக சங்கீத பகுதி 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நமக்கு வாசித்து தியானிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுക്കാം. அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது அல்லேலூயா நம்மளோடு அல்லேலூயா சங்கீத பகுதியில் இந்த வார்த்தை என்னை ரொம்ப அதிகம் தொட்டது. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களிலும் அல்லேலூயா, ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களிலும் ஒரு பிரகாசம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறார். அவர்கள் அல்லது கர்த்தரை நோக்கி பார்த்தது சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பிரகாசம் உண்டாய். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில் டார்க்னஸ், இருட்டுண்டாகிறது, பயம் உண்டாகிறது, நடுக்கம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பயத்தை நடுக்கத்தை பிசாசு ஊண்டு பண்ணி விட்டுகிறது. காரணம் என்று சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஒரு நபருடைய வாழ்க்கை அல்லேலூயா பயத்தில் நடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சங்கீத பகுதியில் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவருடைய எதிர்காலத்தில் பிரகாசம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், அவர் மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். அவர் அந்த ஒளி இருட்டை பிடித்துக்கிட்டு வந்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி ஒரு மனுஷன் மேல் அசைவாடியால் அவன் மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறார். ஒளி இருக்கிற இடத்தில் இருட்டுக்கு எதுவுமே சாதிக்க முடியாது. அந்த இருட்டை பிடித்து கட்டுகிற ஒரு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்பட்டு முழுகல் ஞான ஸ்நானம் எடுத்து ஞான ஸ்நானத்தோடு கூட பரிசுத்தப்பட்டு அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீர் அவனுடைய முகத்தைக்கு பார். அல்லேலூயா. நீ உன் முகம் ஒருபோதும் அல்லேலூயா வெட்கப்பட்டு போகாது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. உன்னுடைய முகம் பிரகாசம் அடைகிறது, உன் வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தைக்கு யாராவதெങ്കിലും அல்லேலூயா அல்லேலூயா பார்த்தால் அவருடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. அவருடைய முகத்தில் பிரகாசம் உண்டாகும், அவருடைய குடும்பத்தில் பிரகாசம் உண்டாகும், அவருடைய எதிர்காலத்தில் பிரகாசம் உண்டாகும். அநேகர் வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அநேகருடைய முகத்தில் பிரகாசம் இல்லை, அவனுடைய அநேகருடைய வாழ்க்கையில் பிரகாசம் இல்லை. இதனுடைய காரணம் என்று சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில் செய்கிற அவரவர் வாழ்க்கையில் செய்கிற பாவங்களினாலே வாழ்க்கையில் பயம் வருகிறது, வாழ்க்கையில் நடுக்கம் வருகிறது. எதனாலே ஒரு மனுஷன் பயப்படுகிறது, எதனாலே ஒரு மனுஷன் கலங்கிறது, எதனாலே ஒரு மனுஷன் பாதிக்கப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியுமா? ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது,
அல்லேலூயா. அவருடைய முகத்தைக்கு பார்த்தவர் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய முகம் தேடி வந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறப்போகிறார், அற்புதமாய் மாறப்போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டித்தனமான தெய்வீக நன்மை, இரட்டித்தனமான தெய்வீக சுகம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால், தேவன் ஒரு மனுஷனை அல்லது மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் கொடுத்தால், வேதம் சொல்லுகிறது அவன் வெட்கப்பட்டு போகாது. அவன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டித்தனமான நன்மை தருகிறார் என்று சொல்லுகிறார். 34 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஒரு வாட்டி கூட படியுங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதுக்கு விடுதலை. அவரை நோக்கி பார்த்தவங்களுடைய முகங்கள் பிரகாசமடைந்தது வேதம் சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் என்ன செய்ததில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகிறது, நாம் தலைகுனிந்து போகிறது, நாம் அல்லேல் கீழ்த்தரமாகி போகிறது, நம்முடைய எதிர்காலம் கெட்ட முடியாமல் நாம் பாதிக்கப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அவரை நோக்கி பார்க்கிறதில் அல்லேலூயா ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு சில கரெக்ஷன் உண்டு. அதனாலே நாம் வெட்கப்பட்டு போகிறார். அதனாலே நம்முடைய பிரகாசம், நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் வருகிறது இல்ல, முகத்து பிரகாசம் வருகிறது இல்ல, வாழ்க்கையில் பிரகாசம் வருகிறது இல்ல. அல்லேலூயா. அதனாலே இன்று அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நமக்கு ஒருமனப்பட்டு அவன் முகத்தைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. பிரகாசம் அடைகிறார், ஒரு எதிர்காலத்தை கட்டலாம். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறோம். அவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அதனுடைய 6வது வசனம் படியுங்களா? இந்த ஏழை கூப்பிட்டார், இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனுடைய இடுக்கங்கள் எல்லாம் நீங்களாக்கி. ஹல்லேலூயா. பாருங்களா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் ரொம்ப அதிகமாய் ஏழையாய் மாறி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி. பாருங்களா, இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இயேசு சொன்னார், நீங்கள் திரும்பி உங்களுக்கு எவ்வளவு வயது இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட அதிகாரமுள்ள நபர்களாயிருந்தாலும், நீங்கள் இந்த பிள்ளைகளை போல உங்களுடைய இதயத்தை ஆக்காவிட்டால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? நீங்களாக்கி இருக்கிறார். பாருங்களா, அவனுடைய இடுக்கங்களில், அவனுடைய தோல்விகளில், அவனுடைய பாடுகளில், அவனுடைய வருத்தங்களில், அவனுடைய வேதனைகளில் இருந்தெல்லாம் இந்த ஏழை கூப்பிட்டு வேதம் சொல்லுகிறார். எப்படி சங்கீதக்காரன் ஏழையாய் மாறி அல்லேலூயா அவனுடைய இதயத்தின் அகத்திருந்த எல்லா பாவ சுபாவங்களை, அவனுடைய இதயத்தில் அகத்திருந்த எல்லா கசப்புகளையும் தூக்கி மாற்றிய போது, அப்பாயோடு கூட அவன் பேசிய போது, அப்பா ஏழை கூப்பிடுகிறோம், அப்பா ஏழைக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய மனோபாவம், அவனுடைய மனோபோதம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், அவன் அர்ப்பணித்து கொடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு புரிந்த போது வேதம் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்ட போது அல்லேலூயா அவனை சகல இடுக்கங்களில் இருந்தும், அவனை சகல பயங்களில் இருந்தும், அவனை சகல வேதனைகளில் இருந்தும், அவனை சகல விஷயங்களில் இருந்தும் தேவன் அல்லேலூயா விடுவித்தார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறாமல் நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நம்மளை பயப்படுத்தி நடுக்கிறதனுடைய காரணம் என்ன? அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டு ஒரு நிலைமையில் நான் நம்முடைய வாழ்க்கையை, இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுக்கிற மனோபாவம் இல்லை. ஹல்லேலூயா. அநேக ஜெபிக்கிறோம், விடுவீரும் அப்பா, விடுவீரும் அப்பா இயேசுவின் நாமத்தில். ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் நினைக்கிறது, அல்லேலூயா இப்படி எல்லாம் ஜெபிச்சால் எனக்கு விடுதல் வரும் என்றும். ஆனால் சங்கீதக்காரனுடைய ஜெபம் அப்படி அல்ல. அவன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டு, சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு நான் ஒரு ஏழை என்று சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. எல்லா விதமான அதிகாரங்கள், ராஜாவினுடைய அரமனையில் இருக்கிற மனுஷன், அல்லேலூயா, இல்லாவிட்டால் ராஜாவினோடு கூட இணைந்திருக்கிற மனுஷன், இல்லாவிட்டால் ராஜாவாக போகிற மனுஷன், எல்லா விதத்திலும் தகுதியுள்ள தாவீதுக்கு ஆண்டவரே நான் ஒரு ஏழை என்று சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. அதனால் தாவீது அந்த இடத்தில் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்ட போது
அல்லேலூயா. கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களில் இருந்தெல்லாம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் உன்னுடைய இடுக்கங்கள் உன்னை விட்டு மாறணுமா? உன்னுடைய பயங்கள் உன்னை விட்டு மாறணுமா? அர்ப்பணித்துக் கொடு ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவங்கள் என் இதயத்தில் ஒரு மனுஷன் விடுவிக்கப்படுகிறதுக்கு ஆதாரம் என்று தெரியுமா? தான் வாழ்க்கையில் செய்த பாவங்களின் அரக்கையிட்டு ஒரு புது மனுஷனாய் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு திரும்பி அந்த பாவத்தை திரும்பி எடுக்காமல், அந்த பாவத்துக்கு எதிராய் போகாமல் அர்ப்பணித்து கொடுக்கிற ஒரு நல்ல நிலைமையாக பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. அந்த பரிசுத்தத்தோடு ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய மனது இப்படி வரும்: இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் சகல இடுக்கங்களில் இருந்தும் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தன்னைத்தானே தாழ்த்துகிறவர் எவனோ அவன் பரலோகத்தில் ஏற்றும் பெரியவனும் எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். அதுக்கு ஆதாரமாய் பிள்ளைகளை பக்கத்து அழைத்து கொண்டு வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை: நீங்கள் திரும்பி உங்களுக்கு 90 வயசானாலும் 50 வயசானாலும் 60 வயசானாலும் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல. எதனாலே சிறு பிள்ளையை குறித்து இயேசு சொன்னார்கள்? பிள்ளைகளில் கபடம் இல்லை, பிள்ளைகளில் திருட்டுத்தனம் இல்லை. சிறு பிள்ளைகளை பார்க்கும் போது அவருடைய இருதயத்தை பரலோகத்துக்கு ரொம்ப அதிகமாய் பிடித்தது. அதனாலே பரிசேயர்களை பார்த்து சொன்னார்: அல்லையோ பரிசேயர்களே, உங்களுடைய இருதயம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறு பிள்ளைகளை போல ஆய் வர வேண்டும். சீசர்களை பார்த்து சொன்னார்: உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் சிறு பிள்ளைகளை போல ஆய் வர வேண்டும். இதனாலே கள்ளமில்லாத, கபடமில்லாத ஒரு நல்ல இருதயம் உள்ள, பரிசுத்தி உள்ள ஒரு இருதயத்தில் அல்லேலூயா சகல இடுக்கங்களில் இருந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் தயாராயிருக்கிறார். அநேகருக்கு தெரியல, ஆண்டவரோடு பழகும் போல் அப்பா பரிசுத்தனாயிருக்கிறார். அந்த பரிசுத்தம் நமக்கு இல்லாவிட்டால், அந்த சந்தோஷம் நமக்கு இல்லாவிட்டால், அந்த சமாதானம் நமக்கு இல்லாவிட்டால் பரிசுத்தத்தின் தேவன் நம்மளை எப்படி விடுவிப்பார்கள்? அநேகர் தேவையில்லாத விடுவீருவாண்டவரே, விடுவீருவாண்டவரே சொல்லிட்டு அல்லேலூயா தேவையில்லாத அழுகை, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் முகத்தைக்கு பார்த்து நீ அழப்போ. ஆனால் ஒருவேளை மனுஷன் உன் அழுகையை பார்த்துட்டு அல்லேலூயா அங்கே உட்கார்ந்து இருப்பார். ஆனால் தேவனுடைய முகத்தைக்கு நீ பார்த்து ரகசியத்தில் நீ அழும்போது ஒன்று மட்டும் நீ புரி: உன்னுடைய இருதயம் பரிசுத்தம் இல்லாவிட்டால், உன்னுடைய வாழ்க்கையில் பெர்ஃபெக்ட் இல்லாவிட்டால், உண்மையா அந்த இடுக்கங்கள் இருந்து உனக்கு ஒரு விடுதல் வரவே மாட்டார்கள். அநேகரை பாருங்களா, தாவீது பாவம் செய்து விழுந்து போனார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாவம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அல்லேலூயா. சொந்த மனைவி அல்லேலூயா சகோதரி என்று அடுத்தவன் சொல்ல வேண்டிய நிலைமை ஆபிரகாமுக்கு வந்ததனுடைய காரணம், எந்த காரியம் நீ செய்யக்கூடாது என்று சொன்னோ அதே தேசத்தில் போனார்கள். ஆனால் வாழ்க்கை படியுங்களா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்: இசகாக்கு அந்த தேசத்தில் விதைத்தார்கள். அல்லது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அவனை பலுக பண்ணார்கள். ஒரு சில நபர்கள் வாழ்க்கை பார்க்கும் போது தகப்பனுடைய வாழ்க்கையை பார்த்து திருந்தி வந்திருக்கார். ஒரு சில நபர்கள் திருந்தவே மாட்டார்கள். தாவீதின் மகன் அப்சாலோமினை பாருங்களா, சலோமோன் இருக்கிறார், அப்சாலோம் இருக்கிறார். அப்சாலோம் தாவீதுக்கு முழுசா எதிராய் மாறி, ஆனாலும் தாவீது எதிராய் மாறியதில்லை. காரணம், எதிராய் பேசியதில்லை. சவுல் தாவீதுக்கு எதிராய் மாறி, ஆனால் தாவீது எதிராய் பேசியதில்லை. இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம், தேவனோடு கூட பழகிற உறவாடல்கள். ஆனால் எங்கெல்லாம் தோற்று போயிடுச்சோ அந்த எல்லாம் அல்லேலூயா தேவனுடைய பனிஷ்மென்ட் வந்தது. அங்கே எல்லாம் பிரச்சனைகள் உண்டானது, இடுக்கம் உண்டானது, அழுகை உண்டானது, வருத்தம் உண்டானது, பாடுகள் உண்டானது. ஆனால் எங்கே எல்லாம் தேவனோடு கூட இணைந்து நின்றோ அந்த இடங்கள் எல்லாம் இடுக்கங்கள் விடுவிச்சு, பயங்களில் விடுவிச்சு, வெட்கத்தை மாற்றி வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டித்தனமான நன்மைகளை கொடுத்த வேதம் சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எங்களோடு கூட இணைந்து வருகிறார், செபித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எதனால் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை? அவருடைய முகத்தைக்கு நீ பார்க்கிறியா? அவருடைய முகத்தைக்கு பார்த்த போது பிரகாசம் வந்திருக்கிறியா? அதன் அர்த்தம் பிரகாசம் உண்மையில் வருகிறதுக்கு ஒரே ஒரு காரியம்: எந்த அளவுக்கு நீ அர்ப்பணிக்கிறியோ, ஒரு நீதிமானாய் தேவ பக்தனாய் நீ அர்ப்பணித்து கொடுக்கிறியோ, நீ ஆண்டவருக்கு உன்னை புரிய வச்சு வாழுகிறதுக்கு நீ அர்ப்பணிக்கிறியோ, அது கேட்டபடி உன்னுடைய எதிர்காலம் கட்டப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகும். அநேகர் தெரியாமல் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே, அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய ஒரு சிறு சாட்சி நான் உங்களோடு சொல்லுகிறார். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் செபிக்க போறார்கள். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் செபிச்சு கொண்டிருக்கும் போது அல்லேலூயா புருஷனும் பொண்டாட்டியும் கூட ரொம்ப நோக்கத்தோடு மனோவாஞ்சையோடு கூட என்னை செபிக்க கூப்பிட்டார்கள். அந்த இடத்தில் அல்லேலூயா ஆண்டவர் சொன்ன டேட்டில் அந்த இடத்தில் போய் செபிக்க உட்கார்ந்திருந்த
ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அல்லேலூயா தீர்க்க தரிசனத்தின் ஆவியில் தீர்க்க தரிசனம் சொல்லி வார்த்தை முகாந்தரமாய் சொல்லி வெளிப்பாடுகள் பார்த்து சொல்லி கொண்டிருக்க ஒரு சில பாவத்தை குறித்து ஆவியானவர் சொல்லி கொடுக்க ஒரு ரெஸ்ட்லெஸ் அந்த புருஷன் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான ரெஸ்ட்லெஸ் உண்டாய் அந்த மனுஷன் போனை எடுத்துட்டு வெளியே போனார்கள். அந்த பிள்ளைகளும் அந்த மனைவி அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. நான் அந்நிய பாஷையில் ஆத்துமாவில் செவிச்சு கண்ணை மூடி செவிச்சு கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியல இந்த மனுஷன் கிளம்பி போறாரு. அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா ஒரு நிமிஷம் தாண்டும் போது நான் கண்ணை துறந்து பார்க்கும்போது அந்த மனுஷன் அந்த இடத்தில் அந்த சகோதரியின் பிள்ளைகளும் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே போனார்கள் என்று கேட்கும்போது அல்லேலூயா ஏதோ போன் வந்து வெளியே போனார்னு சொன்னார்கள். நான் சொன்னார் அவரை கூப்பிடுங்கள் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் அல்லேலூயா ஒரு சில 20-25 நிமிஷம் தாண்டும் போது அவர் வெளியிலே அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். உள்ள வருகிறதே இல்லை. நான் அல்லேலூயா கூப்பிட்டு அன்பா நேசிச்சு கூப்பிட்டு அல்லேலூயா உள்ளே கொண்டு வந்து அவரோட என்ன சகோதரா இதனால நீ சந்தோஷமா என ஜெபிக்க கூப்பிட்டு எதனால நீ ரெஸ்ட்லெஸ் ஆகிறது கேட்ட போது அல்லேலூயா பாஸ்டர் அல்லேலூயா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நிறைய பாடுகள் இருக்கு, அதுக்காக ஒரு ஆறுதலுக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைச்சால் அல்லேலூயா தேவையில்லாததெல்லாம் பேசி நீங்கள் என்னை முறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னார் அன்பு சகோதரா உன்னை நான் முறுப்படுத்துறது காரணம் என்று பாவத்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சொல்லும் போது அதை விட்டு வெளிவருகிறதுக்கு உனக்கு மனதில்லாமல் வரும் போது நீ என்ன செய்கிறார்? நீ அசஸ்தப்படுகிறார். நீ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் தவறாய் போகாது. ஆண்டவர் உன்னோடு தெளிவாய் சொல்லுகிறார். நீ செஞ்ச பாவத்தை குறித்து சொல்லுகிறார். அரக்கை விட்டு வெளிவர முடியுமா என்று கேட்டார்கள். உடனே ரொம்ப அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். திரும்பி பதில் பேசுகிறது இல்லை. திரும்பி நான் ஜெபம் ஆரம்பிச்சேன். ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த மனைவியை பார்த்து தெளிவாய் தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனைவியோ அவனுடைய சுபாவங்கள் சகோதரியுடைய சுபாவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளாடி கலக்கம் எடுக்கிற, குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனை எடுக்கிற உன்னுடைய மோசமான சுபாவத்தை நீ மாற்ற, உன் புருஷனை ரட்சிப்புக்குள்ளாடி கொண்டு வாழ்வு நீ ஒழுங்காய் வாழ்ந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்கள். அந்த சகோதரிக்கு அது பிடிச்சதில்லை. ரெண்டு பேரும் ஒருமிச்சு ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்களா, நான் தனிமைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் அது மூத்த பிள்ளை அல்லேலூயா கிட்டத்தட்ட 12 வயசுக்கு மேலான பிள்ளை. கடைசியில் அந்த பிள்ளை சொல்லுகிறார், பாஸ்டர் நீங்கள் உட்கார்ந்திருங்கள், என் குடும்பத்தில் எங்களுடைய தகப்பன் தாயார் எல்லா நாளும் சண்டை போட்டு போட்டி போட்டு தமிழ் அடி நடத்திட்டு இருக்கிறார். எங்களுக்கு எந்த விதமான சமாதானமும் இல்லை. எங்களை பார்க்கும்போது உலக மக்கள் பார்க்கும்போது நாங்கள் நல்லா இருக்கிறார். எங்களுடைய வீட்டில் எல்லா காலத்திலும் இழப்பாக இருக்கிறார். அதனாலே எங்கள் வீட்டில் அப்பாக்கு அம்மாக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அந்த 12-13 வயசாக பிள்ளை கத்தி கதற ஆரம்பிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளையே உடனே அல்லேலூயா அந்த தகப்பனுடைய இதயம் உடைந்தார்கள். அல்லேலூயா உடனே சொல்லுகிறார்கள், அல்லேலூயா மக்களே நீர் அல்லேலூயா என்னை குறித்து இப்படியா நினைச்சிருக்கிறோம். அதன் அர்த்தம் வந்து சொன்னால் இந்த தகப்பன் செஞ்சு கூட்டிய பாவங்கள் ஒன்றும் தகப்பன் நினைக்கிறார் பிள்ளைகளுக்கு தெரியாது, பேசுகிற பேச்சுகள் ஒன்றும் பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டிருந்தார்கள். இந்த பிள்ளைக்கு அது தெரிஞ்ச உடனே அந்த தகப்பன் அர்ப்பணித்து கொடுத்து தகப்பன் அர்ப்பணித்து கொடுக்கிற அந்த நேரத்தில் அந்த தாயாரும் அழுகையினால் அர்ப்பணித்து கொடுத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை நான் எதனால சொல்லுகிறது, நீ செய்கிற ஒரு சிறு பாவமாகட்டும், ஒரு சிறு தவறாகட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் அரக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய மகனாய் மகளாய் நீ மாறாவிட்டால் கட்டாயம் உன் தலைமுறைகளை சத்துரு தாக்கும். அந்த பிள்ளை வருத்தப்பட்டு அழுகையினாலே அந்த பிள்ளைகளை முகத்தேக்கி பார்த்த போது உங்களுக்காக அல்லாமல் நாங்கள் எதுக்காக வாழுகிறேன் சொல்லி அந்த தகப்பனும் தாயாரும் அர்ப்பணித்து கொடுத்தார்கள். நான் என்ன சொல்லுகிறது, நாம் செய்கிறது யாருக்கும் தெரியாது என்று நினைச்சால் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே நாம் அடக்க வேண்டிய நேரத்தில், நாம் அர்ப்பணிக்க வேண்டிய நேரத்தில் அர்ப்பணித்தால் அவருடைய முகத்தேக்கு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசம் அடைகிறது. அவர் வைக்கப்பட்டு போகாத வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சாட்சி தான் சொல்லுகிறதுக்கு காரணம் என்று கேட்டால் இதே போல அநேக நாளுகள் பாவம் செய்த என்னுடைய வாழ்க்கையை தேவன் திருப்தி எடுத்து ஆலோசனைகள் சொல்லி என்னை அர்ப்பணிக்க வச்சு கொண்டு வந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். பாருங்களா, தகப்பனும் தாயாரும் லேசியாய் நடந்தால் பிள்ளைகள் பாதிக்கப்படும், பிள்ளைகள் தேசியாய் நடந்தால் தகப்பனும் தாயாரும் பாதிக்கப்படும். இந்த துஷ்ட உலகத்தில் அன்பு மகனே மகளே உங்களுடைய குடும்பத்தை பத்திரமாய் பார்க்கும் அளவு இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால்
முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நமக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு கூட இணைந்து வந்து ஜெபிக்கிற தகப்பனே, தாயாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதொன்னும் கேட்டு ஒரு செவி கொண்டு கேட்டு இன்னொரு செவி கொண்டு தள்ளிவிடாமல் மறந்து போகாமல் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி நீ நாளையில் மறந்து போகிறதுனாலே, இன்றைக்கு சொல்லுகிற செய்திகள் உபதேசங்கள் நீ மறந்து போகிறதுனாலே நீ திரும்பியும் பாவம் செய்கிறார். அல்லது கேட்கிற வசனங்கள் வார்த்தைகள் உன்னுடைய இதயத்தில் பதிகிறது இல்லை. அதனாலே பாவம் உன்னை மேல் கொண்டிருக்கிறார். சத்ரு உன்னை அழிக்க பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவங்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர் வெட்கப்பட்டு போகிறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்ததில்லை. அதனுடைய 6ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஓ, இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவரே அவர் இடுக்கங்கள் நீங்களாக்கி இருக்கிறார். இதனுடைய 15ஆம் வசனம் கூட ஒன்று படியுங்களா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பாருங்களேன், கர்த்தருடைய கண் யாருடைய மேல் நோக்கமாயிருக்கிறார்? நீதிமான் என்று சொல்லுகிறது யார்? ரோமர்கள் இந்த நிரூபணங்கள் மொத்தத்தில் படித்து பாருங்கள். என்னுடைய நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பேன், ரட்சிக்கப்பட்ட நீதிமான், பரிசுத்தப்பட்ட நீதிமான். ரோமர்கள் இந்த நிரூபணம், கலாத்திய நிரூபணம், எபேசியர்கள் நிரூபணம், கொரிந்து நிரூபணம் அல்லது கொலோசர் நிரூபணம், தீத்தோஸ், இப்படிப்பட்ட 12-13 நிரூபணங்களை நீங்கள் வாசிச்சு படியுங்கள். என்னுடைய நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பேன், என்னுடைய நீதிமான் செபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் உண்மையாய் பரலோகத்துக்கு ஏற்றது. 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீதிமான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? எவனாவது எங்கிலும் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்க மாட்டார்கள். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதனால் சொல்லுகிறது, நீ உண்மையான நீதிமானா, நீ உண்மையான பரிசுத்தவானா, நீ உண்மையான பரிசுத்தவாட்டியா? ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, இன்றைக்கு அதிகாலை வேளையில் கர்த்தருடைய நீதிமான் கூப்பிட்ட போது அவர் உண்மையான விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். நீதிமானுடைய செப விண்ணப்பங்கள் அல்லேலூயா கர்த்தர் செவி கொடுத்து கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறதுக்குள்ள நீதிமானாய ஒரு தேவபக்தனாய் நான் இருக்கிறியா? சோத்திரம் சொல்லுங்களா? கடுத்த பாவங்கள் செய்து முழுத்த பாவங்கள் செய்து கொண்டு நாம் எப்படி எல்லாம் ஜெபிச்சாலும் உண்மையா சொல்லுகிறது, அல்லேலூயா, உன்னுடைய விக்கிரகத்துக்கு ஏற்றபடி உன் இதயத்தில் செய்வாடுகிற விக்கிரகத்துக்கு ஏற்றபடி தான் தேவன் பதில் தருவார்கள். அதனால சொல்லுகிறது, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த அதிகாலை வேளையில் அந்த நீதிமான், அல்லேலூயா, ஒரு வசனம் கூட படிங்களா? அந்த வசனம் படி, 15. நீதிமான்கள் அங்க எழுதி இருக்கிறது, நீதிமான்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான் சொல்லுகிறது இல்ல, நீதிமான்களுடைய மேல். ஏகப்பட்ட நீதிமான்களே, செபிக்கிற பரிசுத்த நீதிமான்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய மேல் கர்த்தருடைய கண்ணூக்கமாயிருக்கிறார். அடுத்த வசனம், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு, ஆமென், அவருடைய கூப்பிடுதல்களுக்கு திறந்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேள்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேள்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நீதிமான்களுடைய எச்சரிக்கை உள்ள ஜெபம், பிணையாளியே தப்ப வைப்பேன், அவன் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு தேவ வல்லமை இன்றைக்கு பகல் வேளையில் அதிகாலை வேளையில் நம்மளை சுற்றி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய செபம் கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனமா வருத்தப்பட்டு பாரப்பட்டு துன்பப்பட்டு மனக்கவலையோடு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டான்.
உன்னுடைய வருத்தமும் உன்னுடைய பாடும் கேட்டு சீக்கிரம் பதில் தருகிற தேவன் அல்ல இயேசு. இயேசு பாப்பார், அவன் என்னுடைய நீதிமானா, அவன் என்னுடைய பரிசுத்தவானா, எனக்கும் அவருமாக எனக்கும் அவளுக்குமாக ஒரு உறவை இருக்கிறியா? இந்த உறவை இல்லாவிட்டால், இந்த ஊற்று தண்ணீர் இல்லாவிட்டால் ஒருபோதும் நம்முடைய செபம் கர்த்தர் சமூகத்தில் எத்தவே மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக நீதிமான்களுடைய செபம், அநேக பரிசுத்தவான்களுடைய செபம் இன்றும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கோட்டையாயிருக்கிறார். நீ அதை மறந்துடாதே, நீ அதை மறந்துடாதே. உனக்காக செபிக்கிற அநேக தாய் தகப்பன்மார்கள், நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக உத்தமாய் அர்ப்பணித்து கொடுத்து அநேகர் அங்கங்கையாயிருந்து உனக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இன்றும் உன்னை நிறுத்தி இருக்கிறது. ஒன்று முன் அல்லாமல் உனக்கு கிடைச்ச படிப்பல்ல, உனக்கு கிடைச்ச பேச்சினுடைய திறமை அல்ல, உனக்கு கிடைச்ச சொத்தோ பொருளோ ஒன்றுமை அல்ல. அநேக நீதிமான்களுடைய ஜெபம் தேவன் செவி கொடுத்து கேட்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். பரலோகம் எச்சரிக்கையாய் கேட்கிறார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்கள். நமக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தரே, உம்முடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பிரச்சனைகளால் நாங்கள் பாடுபடுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பகல் வேளையில் நீதிமான்களுடைய ஜெபம் அப்பா. ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில சகோதரங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ரமேஷ் மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அம்மகனுடைய கையுடைய பாகத்துண்டாகிற வேதனை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆகட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எதிர்க்கிரியைகள் உடையட்டா. சரீரங்களோடு போராடுகிற எதிர்க்கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. அற்புதம் நடக்கட்டும் ராஜா, அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இந்த ஸ்ரீம தாயாருடைய புருஷனுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா. எதிர்க்கிரியைகளை கட்டவிழ்த்து விடுகிறோம். அசுத்த வல்லமைகளை உண்டாக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் விடுதலை உண்டாகுவதாக. எல்லா தடசங்களும் மாறட்டும். எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற சபைக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சோர்வுகள் மாறட்டும், பிரயாசங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கடபாரங்கள் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு அல்லேலூயா, முகத்தைக்கு பார்த்தவங்கள் பிரகாசம் அடையட்டும். வெட்கப்பட்டு போகாத தெய்வீக விடுதல் இன்றைக்கு பகல் வேளையில் குடும்பங்களை தொடட்ட. எதிர்க்கிரியைகளை கடிந்து மாற்றுகிறோம். அந்தகார வல்லவர்களை உடைத்து மாற்றுகிறோம். அசுத்த வல்லவர்களை உடைத்து மாற்றுகிறோம். தெய்வீக சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படுத்துங்கப்பா. அற்புதத்தை ஆவியானவர் செய்கிறதுக்காக இருளின் அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறோம். தேவன் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக, தேவன் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக குடும்பங்களுடைய மேல் பரிசுத்த ஆவியானவர் அல்லது வார்த்தையின்படி அர்ப்பணித்து கொடுத்து விடுதலைகளை சார்ந்திருக்கும் அளவர் பரிசுத்த ஆவியானவர் ஆன்லைனில் அநேக ராஜ்யங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிமார்கள், தாய்மார்கள், சுவிசேஷர்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை கரத்தில் தருகிறோம். அன்பு தவறுடைய பிள்ளைகளே, அவங்களே அவருடைய முகத்தை பார்த்தவங்கள் ஒருபோதும் அல்லேலூயா அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் வெட்கப்பட்டு போக அவர் விடுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சகல இடுக்கங்களில் இருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கியது. நீதிமான்களுடைய உண்மையான ஊக்கமுள்ள ஜெபம் பிழையாளியை தப்ப வைப்பார். தேவன் செவி கொடுத்து கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற ஜெபங்களை எடுத்து செவி கொடுத்து கேட்டு பிள்ளைகளை விடுவியும், மக்களை விடுவியும், தடசங்களை மாற்ற, பயங்கள் மாறட்ட, இடுக்கங்கள் மாறட்ட, நிந்தனைகள் மாறட்ட, எதிர்க்கிரியைகள் உடையட்ட, அசுத்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து மாற்றுகிறார். ஒரு அற்புதம் இந்த நேரம் முதல் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களின் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் ஓய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.